ஐஏஎஸ் சண்முகம். இப்ப பார்க்க போற கதை வந்து காஃபா பொறுத்தது ஒரு சீரிஸ் சரிங்களா? ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நீ காஞ்சூரிங் பார்த்திருக்க, ரெபெல் பார்த்திருப்ப. இந்த கதை பார்த்திருப்ப, இந்த கதை பார்த்திருப்ப. காஃப் பார்த்திருக்கியா அப்படிங்கிற மாரி, இது ஒரு தனி ஒரு பிராண்ட கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செம்ம படம், செம்ம மாஸா இருக்கும். உள்ள நடிச்சிருக்க கப்பல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி இதே பிரைம் வீடியோல ஓடாத ஒரு படம் வந்து ஒரு பண்ணியிருப்பாங்க. ஆனா அது ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவி. செம்ம கப்புல் இவங்க. சரி நடிச்சிருக்க 2 பேருமே. இந்த படத்துல எனக்கு பார்க்கும்போது ரசிச்சு ரசிச்சு பார்த்தேன் இந்த 2 பேருக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரியே. அதுக்குள்ள போயிடும். கதையை பொறுத்தவரை ஒரு பொண்ணு, ஒரு பையன் 2 லவ்வர்ஸ். பொண்ணு வந்து காலேஜ்ல ஃபேர்வெல் அப்ப ரேப் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு அந்த ட்ராமால இருக்கும். அத விட்டு வெளிய வந்திருக்கும். ஐ மீன் ராணிட்டெல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ராணிட்டெல் இல்ல. ராணிட்டெல் ஏதோ ஒரு ஊர்ல குருதுவாரா குருதுவாராவும் இல்ல. குர்காவ்ல இருக்கும் அந்த பொண்ணு. அங்கேருந்து டெல்லிக்கு வரும். சரிங்களா? ஸோ டெல்லிக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட தெரிய வந்துரும். நான் இங்க தான் வேலை பார்த்து பண்ணிக்கிறேன். எனக்கு அங்க இருக்க பிடிக்கல. ஒரு மாரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்குன்னு சொன்னோனே, இங்க கூட்டு வந்துருவேன். இங்க கூட்டு வந்து அவ வேலை தேடிட்டு இருப்பா. ஸோ வேலை தங்கலான்னு சொல்லும்போது, பசங்களோட எப்படி தங்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, அவரோட ஃப்ரெண்டோட ஃபியன்ஸ் வந்து என்ன சொல்லுவான், இந்த மாரி இங்க ஒரு ரூம் இருக்கு. நீ வேணா அங்க போய் தங்கிக்கன்னு சொல்லி லேடிஸ் அது காமிப்பான். அந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல ஏதோ ஒரு மர்மம் இருக்கும். ஏதோ ஒரு மர்மம் ஏற்கனவே நடந்திருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்கனவே இருந்திருக்கும். அது அவளுக்கு தெரிஞ்சு பண்ணலனா, தெரியாம பண்ணலாங்கிறது அடுத்து. ஆனா அந்த ஒரு குடோன் உள்ள தள்ளி விட்டுருப்பான் அவள. இவன் எதுக்கு நமக்கு இவ்வளவு இது பண்றான் அப்படிங்கிற மாரி இவளுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். நம்ம ஆளோட ஃபியான்சி, அவன் எதுக்கு நமக்காக இடம்லாம் பார்த்து குடுக்குறான் அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு சின்ன ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கும். சரிங்களா? ஸோ இது இந்த பக்கம். அந்த அந்த இடத்துல என்ன இருந்துச்சு அப்படிங்கிற அடுத்து. இதுக்கு நடுவுல வந்து இதுக்கு ஒரு ஒரு பைத்தியக்கார டாக்டர் ஒருத்தன் இருப்பான். ஐ அம் எ டாக்டர் அண்ட் ஐ கேன் க்யூர் யூ அப்படிங்கிற மாரி ஒரு விசித்திரமான ஒரு டாக்டர். அந்த டாக்டர் என்ன பண்ணுவான்னா, யாரு கேட்டாலும் வாய தொறந்து ரத்தத்த மட்டும் ஊத்திருவான். அந்த ரத்தம் எங்கேருந்து வந்துச்சு, ஏது வந்துச்சு, தேள நச்சு ஊத்துவான். அந்த மாரி விசித்திரமான டாக்டர் அவன். சரிங்களா? ஸோ அவன் வந்து ஒரு பக்கம். இதுக்கு நடுவுல டாக்டர் ஒர்க் பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா? ஒரு ஒரு பையன் வந்து ஒர்க் பண்ணியிருப்பான். அவன் வந்து காணாம போயிருப்பான். அந்த பையனோட அம்மா போலீஸ்காரி. சரிங்களா? அந்த போலீஸ்காரியும் இந்த ஹாஸ்டலோட வார்டனும் 2 பேரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்தே. ஸோ இப்படிங்கிறப்போ இந்த ஒரு கும்பல் அந்த அபார்ட்மெண்ட்ல என்ன நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் எப்படி அவங்க கூட லிங்க் ஆனாங்க அப்படிங்கிறது வந்து மீதி இருக்க கதை. ஒரு 8 எபிசோடு. உங்களால இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஜட்ஜ் பண்ணவே முடியாது. நெயில் பைட்டிங் த்ரில்லரா இருக்கும். கொடூரமான பேய் படம்லாம் கிடையாது. அதான் பேய் படம். சூப்பரா இருக்கும். பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. இதே மாரி நல்ல வீடியோ வந்து பார்க்குற வரைக்கும் கடவுள் பாய்.